நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்களோட குண நலன்கள் எப்படி இருக்கும், அவங்க என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, அதிர்ஷ்டக்கள், எந்த மந்திரம் சொன்னால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், அவங்க சொத்துக்கள் வாங்கணும்னா என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள், பண வரவு, கடன் தீர்றதுக்கு என்ன தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், அதே மாதிரி பெண்கள் எப்படி இருப்பாங்க, வெளிநாடு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் சொல்ல போகிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வருங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்குது நம்ம வரிசையாக பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களோட தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க. இந்த ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், இது சூரியனோட நட்சத்திரம். சந்திரனோட ரோகிணி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகஷிருட நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள், இது செவ்வாயோட நட்சத்திரம். ஆக மொத்தம் இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க இவங்களோட தன்மைகள் எப்படி இருக்கும்னா, ராசி அதிபதியான சுக்கிரனோட தன்மை, இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகளான சூரியன், சந்திரன், செவ்வாய்ங்க, இவங்களோட குணங்கள் சேர்ந்து செஞ்ச கலவை தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க. இது ஒரு நில ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நிலத்துக்கு எப்படி ஒரு பொறுமை இருக்குமோ அந்த மாதிரி இவங்க நிறைய ரிஷபராசிக்காரங்க பொறுமையானவங்களா இருப்பாங்க. எதை செஞ்சாலும் அதை நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு தன்மை, நீட் அண்ட் கிளீன். இவங்க ஜாதகத்தில் ராசிநாதனாகிய சுக்கிரன் நல்ல வலுவான இடத்துல 1, 5, 9ங்கிற திரிகோண ஸ்தானங்களில் இல்லை ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா கட்டாயம் இவங்க நீட்டாக இருப்பாங்க. சுத்தம் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணமாக இருப்பாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் சுத்தமாக இருப்பாங்க, இவங்கள சுத்தையும் சுத்தமாக வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. இவங்களோட ஒவ்வொரு செயலும் பாருங்கள் உறுதியாக இருக்கும், முடிவெடுத்ததுக்கப்புறம் குழம்ப மாட்டாங்க. அழகை ரசிக்கக்கூடிய தன்மை, ஆராதிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் நடிப்பில், இசைத்துறையில் ஆர்வம் இருக்கும். மனசில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உறுதி இருக்குங்க. எதை நினச்சாலும் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். நிறைய ரிஷபராசிக்காரங்க பாருங்கள், இந்த ஜென்மம் இவங்க பிறந்ததே பணம் சம்பாதிக்க தான். அந்த பணம் சம்பாதிச்சு அவங்க பயன்படுத்திக்குவாங்க, இல்லை அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல ரொமான்டிக் பர்சன், லவ்வபிள் பர்சன் அப்படின்னு இவங்களை நம்ம சொல்லலாம். திடீர்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, எதையும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. நட்புக்கும் குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருப்பாங்கங்க. பொறுமையாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் கவனமாகவும் நிதானத்தோடவும் செய்யக்கூடியவங்களா இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி உடல் வலு, ஏன்னா ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா காளை மாடு அடையாளமாக, அதனால் நல்ல உடல் வலு இவங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி நல்ல ஞாபக சக்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நல்லா சாப்பிடணும் அப்படின்னா அளவு அதிகமாக கிடையாதுங்க, வெரைட்டியாக சாப்பிடணும், நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணணும், நல்லா ருசித்து டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு சிந்தனை அப்படிங்கிற தன்மை இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க, கொஞ்சம் பிடிவாதம் இருக்குங்க. அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே மாதிரி மாற்றங்கள் வரும், மாற்றங்களை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். பொசசிவ்னஸ் ரொம்ப ஒரு சிலருக்கு இருக்குங்க. அந்த பொசசிவ்னஸை குறைச்சிக்கணும். ஒரு சில சமயம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆனால் பாருங்கள் ஒரு சில சமயத்தில் அப்படியே சோம்பேறியாக இருப்பாங்க. அந்த லேசினஸ் ஒரு சில சமயங்களில் வந்துடும். அந்த லேசினஸை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. அதே மாதிரி டக்குன்னு ஈஸியாக எமோஷ்னல் ஆயிடுவாங்க. அந்த எமோஷ்னலையும் இவங்க குறைஞ்சிக்கிட்டாங்கன்னா போதும், இவங்க லைஃப்பில் இதெல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும். மற்றபடி ரொம்ப நல்ல ஒரு தன்மை கொண்டவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. இவங்களோட உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு
தைராய்டு, இருமல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு தொண்டை, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலாம் பாருங்கள் ஒரு சிலருக்கு டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆயிரும். குளிர்பானம் சாப்பிட்டாலோ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதை தவிர்த்துக்கலாம். எண்ணெய் சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து குறைச்சிக்கிறதும் நல்லதுங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பாருங்கள் சுகர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வரும். அது வந்து வாக்கிங் அப்படிங்கிறத பண்ணிக்கிறது நல்லதுங்க. என்னடா இவங்க டாக்டர் மாதிரி பேசுகிறாங்களே, இதெல்லாம் வந்து உங்கள் ஜோதிடத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் பாருங்கள், பண்டைய காலத்தில் ஒரு மருத்துவர் கட்டாயம் ஜோதிடத்தோட அடிப்படை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது விதி. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு அவங்க சர்ஜரிலாம் பண்ணிலாம் குணப்படுத்தலை. இந்த நாளில் மருந்து சாப்பிட்டா இந்த வியாதிகள் குணமாகும், இந்த நட்சத்திர நாளில் இந்த திதியில் வந்து ஒரு வியாதி வந்துச்சுன்னா அது குணமாகுமா ஆகாதா, இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள்லாம் வந்து ஒரு வைத்தியருக்கு கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதனால் அந்த காலத்தில் ஒரு ஜோதிடர் வைத்தியராக இருப்பார், ஒரு வைத்தியர் ஜோதிடராக இருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இவங்க தண்ணி குடிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. அதே மாதிரி நீங்கள் வைகாசி மாதத்தில் ஆண்டு முழுவதும் நம்ம தானம் பண்ணுறது நமக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அப்படின்னாலுமே நீங்கள் வைகாசி மாதங்களில் குறிப்பாக நீங்கள் தானம் பண்ணக்கூடிய தானங்கள் உங்களுக்கு பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா புண்ணியத்தை கொடுக்குங்க. குறிப்பாக பாருங்கள், நீர்மோர் தானம், கோடை காலங்களில் நீர்மோர் தானம் பண்ணுங்க, அது உங்களுக்கு வந்து செல்வ வசதிகளை கொடுக்கும். அடுத்து தலையணை தானம் பண்ணிங்க அப்படின்னா 7 ஜென்ம பாவம் உங்களுக்கு போகுங்க. அதே மாதிரி உடல் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு படுக்கை தானம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட நோய் வந்து தீருங்க. அதே மாதிரி கம்பளி தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அபிவிருத்திகளும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்க. குங்குமமும் புஷ்பங்கள்லாம் என்னங்க, பூக்களும் தானம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜ பதவிகள் கிடைக்கும். பானகத்துக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களோட பித்தர்கள் சந்தோஷம் அடைவாங்க. 100 தடவை கயால போய் சிரார்த்தம் கொடுத்த ஒரு பலனை இந்த பானக தானம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வைகாசி விரதமும் குறிப்பாக ஏகாதசி விரதம் இருக்கிறது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு மேன்மையை கொடுக்குங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்க பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கிறதும் ப்ளஸ் வந்து அன்னதானம் பண்ணுறதும் ரொம்பவே சிறப்புங்க. ஒரு சில ரிஷபராசிக்காரங்க பாருங்கள், உங்களோட பூர்வீக சொத்துக்களை இழந்துருவாங்க. அப்போ இவங்களோட பூர்வீக சொத்துக்களை மீட்கணும்னா பெருமாள் வழிபாடு பண்ணும்போது இவங்க அந்த சொத்துக்கு ஈடான சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்து கிடைக்குங்க. ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சொத்துக்களை இவங்களோட குழந்தைகள் பேரில் மாற்றும் போது அந்த சொத்து நிலையாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை, இந்த கிழமைகள் உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் நிறங்கள் எங்கெங்க இன்டர்வியூ முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் போகும்போது என்ன கலர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பச்சை, வெள்ளை, கருநீலம், இந்த கலர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் எண், 5ஆம் எண், 8ஆம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தை மாதம், பங்குனி மாதம் திருமணம் செய்யும் போது உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள், உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா ராஜராஜேஸ்வரிங்க. அது ஏங்க குறிப்பாக ராஜராஜேஸ்வரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன், சனியோட அம்சம். உங்களுக்கு 5, 7, 9 வந்து குறிக்கக்கூடிய தெய்வம், திரிகோணஸ்தானத்துக்கான ஒரு தெய்வம் அப்படின்னா ராஜராஜேஸ்வரி. அதனால் அவங்க வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்குங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் குபேரலட்சுமி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கடன் பிரச்சனை வந்து படிப்படியாக தீரும். கடன் பிரச்சனை குறையறதுக்காக வெள்ளிக்கிழமைகளில் குபேரலட்சுமி பூஜை பண்ணுறது சிறப்புங்க. அதே மாதிரி துளசி செடி வளர்க்குறதும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்புங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, அதே மாதிரி சிறுவாபுரத்தில் இருக்கக்கூடிய பாலாம்பிகை கோவிலும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வேலையெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் உங்களுக்கு சிறப்புங்க. ஓம் சுக்கிராய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் தினமும் குறைஞ்சது ஒரு 108 தடவை வந்து சொல்லிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும்.
இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் என்ன வழிபாடுகள் பண்ணலாம், அவங்க எப்படிலாம் அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோங்க. இதெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. ஒவ்வொரு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் மட்டுமே இருக்குங்க. நீங்கள் இன்னும் உங்களோட ஜாதகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், ஜோதிட கிளாஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ புது வகுப்பு அப்படிங்கிறது ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்க போகிறோங்க. அதாவது அடிப்படை விஷயங்களை பற்றி தெளிவாக சொல்லித்தரோம். உங்களுக்கு ஜோதிடம் வந்து தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு அடிப்படைங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதனால் அடிப்படை ஜோதிடம் இல்லை எனக்கு ஜோதிடத்தை பற்றி ஆனவுனா கூட தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள். அடிப்படை விஷயத்தை தெளிவாக இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இன்ட்ராக்டிவ் ஒயிட் போர்டு வச்சு பேனல் வச்சு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். தெளிவாக விளக்கப்படங்களோட கோள்களோட நிலையை வந்து உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு காமிச்சு விளக்கமாக தெளிவாக சொல்லித்தரலான்னு இருக்கும். நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.